வணக்கம். நான் தான் அம்மு. நான் வசந்த். நான் ஜெயராம். நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எங்களை விட்டா அது எங்கள் அத்தைன்ற முன்பிட்டே ஏன் நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து இன்றைய தினம் ஒரு நிகழ்வு ஒன்றில் கலந்து கொள்வோம்னு சொல்லி போட்டு வந்தான். மந்திரத்தில் பிடிச்சி முன்னு கொண்டுட்டாங்க. அதான் அது வந்து போஸ்டர் எதுவும் போட்டு நீங்களோ இல்லை அறிவியத்தில் எதுவும் கொடுத்த நீங்களோ எப்போ நேற்று இல்லை 3 நாளாக கொடுக்குறீங்க. ஓகே, அப்போ அவங்களோட அறிவியத்தில் சில பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், செந்துரனுடைய 21வது வயது பிறந்த நாளை வந்து நோமலாக சகோதரர்களோட செலிப்ரேட் பண்ண போறீங்களே என்ன. ஸோ அதற்காக தான் எங்களுக்கும் வந்து அழைப்புதல் தந்து நாங்கள் வந்து வெள்ளனவே வந்துட்டோம். ஆனால் என்னென்னு சொல்கிறோம், இளம் ஜோடி தானே. அப்போ என்னென்னு சொல்கிறேன், இன்னும் வந்து அந்த பக்குவப்படையில் அப்போ இதுவரைக்கும் வலிக்கிட்டு கொண்டே இருக்கிறோம். ஏதோ கல்யாண வீட்டுக்கு போகிற மாதிரிக்கு வலிக்கிட்டு கொண்டே இருக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் செந்தூரன்ற விளைக்கிடல் வேறு லெவலில். அதாவது வந்து 21வது வயசு பிறந்த நாளான அப்போ கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டாக இருப்போம்னு சொல்லி போட்டு ஆள் வந்து வலிக்கிட்டு கொண்டு நிற்கிறார். அதே மாதிரிக்கு டெக்கரேஷனையும் பார்த்தோம், உண்மைக்கும் வந்து நல்லா இருந்துச்சு. என்ன ஒரு ஆக்கள் வந்தவே வந்தோடனே டெக்கரேஷனை தான் கேட்ட விலங்க பிடிச்ச நீங்கள்னு சொல்லி அப்போ நம்பர் கொடுப்போம். இல்லை கொடுக்கக்கூடாது. ஓகே, அதாவது வந்து இந்த கேக் வெட்டுறதுக்கு டைம் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. எத்தனை மணி அம்மக்குடி? 4 மணிக்கு செலக்ட் பண்ணுவேன். நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனால் இப்போ நேரம் கிடக்கு. இப்போ நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6:50 தான். 4 மணிக்கு நேரம் கிடக்கு. நேரத்தை கடைப்பிடிக்கிற வேலை வந்து ஓகே. அப்போ சாப்பாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து நடந்துட்டேன். சாப்பாடு தான் முதல்ல அதாவது நடந்த விஷயம் தெரியும். விசேஷம் செய்தால் சாப்பாடு கொடுத்தா தான் நாங்கள் வருவோம்னு சொல்லி தெரியும். அதெல்லாம் சாப்பாட்டில் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கீங்க. அதே மாதிரி ரோக்கள் எல்லாம் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட போய் வந்து நாங்கள் கேக் கட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு நாங்கள் டெக்கரேஷன் வழியாக சுற்றி காட்டுவோம். என்ன காட்டுச்சல நீங்களா நாங்கள் கொஞ்சம் பெரிய ஆளுடைய நாங்கள் உங்களை தான் முன்னுக்கு விட்டுருக்குறோம். இது கதை போல எனக்கு நாங்கள் நிறைய பேர் நிற்கிறோம். அதுக்கு முன்னால் என்னால் கதைக்கலாது. நீங்கள் செந்தூரனை கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் சரி. ஓகே, அப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கும் தெரியும் எந்த மாதிரி இந்த நிகழ்வு நடந்து முடியுதுன்னு சொல்லி. அதே மாதிரிக்கு ஆரம்பத்திலே நாங்கள் சொல்லி கொள்கிறோம், செந்தூரனுக்கு வந்து எங்களுடைய சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ பாருங்கன்னு சொல்லி கொண்டு வாங்க. இப்போ நாங்கள் வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே, அப்போ நாங்கள் டெக்கரேஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வெடியை கொளுத்தி போட்டு போவோமே. அவன் ஆசைப்படுறான் வெடி கொளுத்தோணுமென்று சொல்லி. எங்கே தலை இருக்குன்னு பார்த்தீங்களோ? எனக்கு தலை ஓட்ட ரெடியாக இருந்தால் சரி. படியல் எங்கே ரெடியா கொளுத்தட்ட? அங்கே அவன் சத்தம் கேட்க பார்ப்பாங்க. ஓடட்டும். ரைட், இவ்வளோ தான். அப்படியே நாங்கள் போய் உள்ளுக்க கேக்கை கட் பண்ணுவோம். வாங்க வா. அதான் வெளியில வந்து நேரம் தான் வந்துருக்கீங்க. வா பார்த்தீங்கன்னா செந்திரனுக்கு நாங்கள் செஞ்ச டெக்கரேஷன். நாங்கள் இல்லை, நாங்கள் சொன்னாங்களா வீல் கொண்டு வந்து போட்ட வேணும். சரி, இங்கே வந்து பாருங்க, ஓடிவா. டெக்கரேஷன் தெரியலையே மாமாவுக்கு. சரி வாங்க, அப்படி இன்னைக்கு வாங்க. டெக்கரேஷனை விட கேக்கு நல்ல வடிவா தாங்க. கேக்குன்னு செலக்ட் பண்ணினா நான் தான். நீங்களே காசு கொடுத்ததா? அதுவும் நான் தான். நீங்க காசு இந்த பாருங்கோ கேக்கையும் வந்து காட்டுருக்கா. சாக்லேட் வெட்டுற கிடம் இல்லை போல இருக்கு. அவ்வளோதான் சாக்லேட். என்னென்று அடிச்சிருக்கு? ஹெச்பி புருஷாவோ வடிவா சொன்னாங்களா விளையாடிட்டேன். என்னது நீங்கள் அப்படித்தான் சொன்னாங்க. அதான் அடிச்சுக்கிறாங்க. அதானே. சரி, அப்படியே பிறந்த நாள் காரனையும் கூப்பிடுவோம். பா ஓகே, ராவல் கொஞ்சம் கிட்ட வாங்க. யாருக்கு பிறந்த நாள் நோக்கு தானே? அப்பயே நான் அவளோட போனிக்கிறேன். அப்போ
ஓகே அப்போ நாங்கள் கேக்கை கட் பண்ணுவோமே ஆ. கேக்கை கட் பண்ணி போட்டு பிறகு விளையாடுவோம் எல்லாரும் இந்த குத்து என்ன சந்திரன் இப்படி கொண்டு குத்துறதா கொண்டு சுத்துறதா ரைட்டா வடிக்கோ வடிக்க சொல்லி கிடக்கு உள்ள இல்லை வடிக்கணும் மாமா அதுதான் கிணறுன்றீங்கள ரைட் அம்முக்குட்டி நில்லுங்க அம்முக்குட்டி சத்தமே இல்லாம இருக்கு இன்னைக்கு எல்லாரும் அமைதியா இருக்குன்னு துப்புற கிளியர்லாம் கிடக்கு இந்த லைட்டு ஃபுல்லாக நிப்பாட்டணும் கிளியராக இருக்கு கொஞ்சம் கிட்ட வாங்கலாம் இருக்கா கொட்டேக்கு கேக் கொட்டேக்கு பாக்கிட்டு ஓ கிட்ட வாங்க கிட்ட வாங்க கொடுத்துங்க இதுவும் படிக்க வரைக்கும் ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே டு இல்ல இதுதான் கொடுக்குறேன் சில பேருக்கு. ரைட் பாதி இது வந்து இப்போ அந்த கிளைமேட் கொஞ்சம் வித்தியாசம் தானே அதான் தனி பெஞ்சிருக்கு தனிங்க பெரிய கேக்கா கட் பண்ணுங்க கட் பண்ணி தீர்த்துங்க இது காணி கத்திய காணியா இருக்குல்ல ஒழிச்சிட்டாங்க கத்தியை ஒழிச்சா ஃபங்க்ஷன் நிப்பாட்டலாம்ட்டு யாரோ தெரிஞ்சு ஒழிச்சிட்டாங்க சக்தி அதான் நினைக்கிறது அப்போ வேறு பின்னால் கோடாளி இருக்கிறாங்க மட்டும் தான் நம்ம எடுத்தோம் பாத்தீங்களா யாரும் அங்க கோடா கொண்டு வச்சிருக்கு அதுவும் பல்லதா கத்தியும் ஆக்களும் பல்லான்னு பிறந்தாள் காரணம் கட்டாயம் கோட் இருந்தது தான் நல்லா கோட்டு கொஞ்சம் பெருசா இருக்கா கோட்டு கொஞ்சம் பெருசா இருக்கா யாருக்கு பேர் துணியால் அடைஞ்சிருக்கலாம் லைட்டாகவே இல்லை கைதட்டுங்க கைதட்டுங்க சரி கூப்பிடுவோம் என்ன எல்லாரும் ஒரு நாள் வாங்க அத்தை மாமா வாங்க மாமா வாங்க எங்க அப்பா அட இதில் மெயினாக இன்னொரு விஷயத்தை நாங்கள் சொல்ல மறந்துட்டோம் சொல்லுங்க என்ன கட்டாயம் இப்போ அப்போ இப்போ செந்திரன் செய்கிற செயல்பாட்டில் தெரிஞ்சு கொள்ளலாம் என்னண்டு பாப்போம் செய்கிறாங்கன்னு பாப்போம் செயல்பாடு சரி என்ன என்ன இல்ல ரெண்டு பேருங்க சொல்லி விளங்கியல் என்னண்டு யாரு காரு அம்மாவுக்கு புள்ள பிள்ளைக்கு அம்மா அப்படி என்ன விளக்கம் உண்மைக்குமே என்னுடைய பிறந்த நாள் அண்டை வர கிடைச்சதால ரெண்டு பேருக்கும் ஒரே நாட்டிய ஒரு பிறந்த நாள் வந்து கொண்டு இருக்கு அப்படியே வருது அப்படி பார்க்கும்போது இப்போ 21 பேர்த்தைக்கும் எனக்கு 49 வயசு ஆயிடுது இன்றைக்கு சிறப்பாக மகன் கொண்டாடும் போது அந்த இடத்தை நான் மாமா கிஃப்ட் 19 வயசு இல்ல இல்ல போய் தான் மாமா கிஃப்டோட வரார் இது உடம்பு கடிக்குதுப்பா அப்படி வாங்கும் அதனால வாங்க ரெண்டு பேரையும் மேட்ச் கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிக்க இல்லாம இதைக்கு அந்த பாட்டு தான் போகணும் என்ன பாட்டு இளமை திரும்புது இந்த பாட்டு தான் பாடணும் கேக் தீர்த்துங்க தெரியும் பொறுக்கப்படுறாங்க அப்பா அப்பா தீர்த்தியில அவனோட அப்பா தான் அவர் குழம்புறார் யாருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றேன் அதானே அட யாருக்கு சொல்றது முதல் முதல் என்ன காலில் விழுறீங்க இல்லை கிஃப்ட் வச்சாங்க அப்பா விசேஷமா இருக்கு நாளைக்கு வேறு மாட்டேன் நாங்கள் இழுக்கிறது அக்கா போறீங்க அக்கா நீங்க நிறுத்துங்க உங்க அவரு தான் பிறந்தார் சரியா ரோபோ சங்கர் வந்து நின்று தேடிட்டு போங்க
யாரை கூப்பிடுறேன்னு எனக்கு தெரியும். தூர போறாங்க வசந்தண்ணா கேட்டு முடிவு வருங்க. இது என்ன கொடுமை அம்மா வேணும். தூர போற வாங்க வாங்க வெக்கப்படாம வாங்க. அம்மா கூப்பிடு. அம்மம்மா வாங்க வெக்கப்படாங்க வாங்க அம்மா தாத்தா விட்டுட்டு வந்துட்டா பிறந்த நாள். கவலைப்படுறாங்க அங்க கையாக்கு ஒரு கௌரி குடிங்க என்ன நொல்லி வைக்கிற அம்மா அடுத்தது வாங்க. சுவாசினியக்கா நீங்க வாங்க. சாந்தினியக்கா சரி வாங்க. நீங்கள் வாங்க. நீங்கள் வாங்க. இல்ல அங்க இருக்கிறீங்க வந்து போங்க ஓகே ஓ ஸ்டாப் பண்றேன் எனக்கு தீர்த்துறாங்க. எனக்கு பிறந்த நாள் இல்லை. அம்மாவுக்கு பிறந்த நாள் பார்த்து முடிஞ்சிட்டேன் தப்பியா. இன்னொரு கொஞ்சம் கேட்க தீர்த்துறாங்க. இவ்வளவு பேர் நிக்கிறாவில்ல முடிஞ்சு அதுதான் போல இருக்கு எனக்கு. சரியான கொஞ்சம் மாத்தித்துறா. கட்டு கட்டா வந்துச்சா மாத்திட்டான் தெரியாம கொடுக்கணும். தெரியா கொடுக்குறீங்களா ஆனா நான் பார்த்துட்டேன். அவனுக்கு தெரியல மாதிரி கொடுங்க சரி வாங்க. அடுத்தது நீங்க வாங்க. இல்ல வாங்க நீங்க. கிஃப்ட் கொடுக்கான்னு பாப்போம். எல்லாரும் கூப்பிடவே இல்லைன்னு வந்துட்டேன். நீங்க வந்துக்கலாம். ஆனா அது பிரியசனப்படாது. காசு கொடுத்தா பிரியசனப்படும். அப்படியோ என்ன காயமாக காயமா கேட்கும். கேக்கு தாங்க இன்னும் இன்னும் எடுக்கிறாரா? ஓ பெருசா இல்ல கொஞ்சம் அப்ப திருப்பி கேட்கறதா? இல்ல அது கூட கேட்காமலே சேர்த்தான் வேணும். கேட்க தீர்த்துங்க. சொல்லியோ நிறைய பேர் நிக்கணும் தானே. ஓ காணும். கணக்கு என்ன போயிட்டு வரலாம் காலை பயங்கோ வாங்க. ஓ எனக்கு 21 வயசுலயே வெக்கப்பட்டு அதுதான் தெரியும். அப்ப வயசுக்கு வேற இல்லை இன்னும். இனி அடுத்த வருஷம் பார்க்கலாம். கொஞ்சம் ஏதாவது பேர் வரேன்னு வருவேன் தானே முடியுமோ? இல்லாட்டி வேற இருக்கா போயிட்டு வந்தா வருவேன். சரி தீர்த்துங்க சார். பாத்தியா உங்களுக்கு பெருசா வைக்கிறானே. சரி நிறைய பார்க்கலாம். சைஸுக்கு ஏற்ற கேக் வைக்கிறானே. சுவாசினியக்கான கொஞ்சமா தான் கொடுத்து வாங்க. பேரே தெரியும். பேர் சாரோ மறந்துட்டு. கதைக்க கொஞ்சம் பக்கம் இல்லாட்டி என்னது சுவாமி அப்படிதான் போறேன். கொடுங்க கொடுங்க. சரி வாழ்த்துக்கள். இது பவுனு வாங்கோ. அடுத்தாக்க நீங்க வாங்க. கை கொடுப்போம். நீங்க கொடுக்க இல்லையா? சப்தமே இல்லாம அப்புறம் நான் சொல்றவா வட்டி வைக்கிறது நீங்க எடுத்து தீர்த்துறாரு. அப்படி உங்களுக்கு நீங்க தீர்த்துங்க. ஐயோ அங்கே வேணாம். வெள்ளை சேட்டு கவனமா ஜீன்ஸ்
எந்த இருக்கா டேஸ்டான கண்டோஸை பார்த்து தூக்க நிற்கிறான். சரியா சரி அது போட்டாமா சரி போட்டு வாங்க. ஜெயராமன் வாங்க. ஓ வாங்க. அப்ப கூட ஐயோ நீ வரலாமா வருங்காலத்துல அடுத்த வருஷம் அவ அவட வருவா. அடிடியா விரிச்சு பார்க்க விரிச்சு பார்க்க பக்கமா இருக்கண்டோ. அத்தை நீங்க போறீங்க. சாப்பிட்டேன் டக்குண்டு சாப்பிட்றான். டக்குண்டு கலாய்க்கிறான் எல்லாரும் தேத்தி எறிஞ்சு ஒழுங்கா சரியா நான் வந்து சந்தோஷம் சரியா முதல் சேர்ந்து போயிருக்காங்க. இல்ல இல்ல போயிட்டு வாங்க. உங்களோட முகத்தை கூட பார்க்கறான் இல்லையே, உங்களோட முகத்தை கூட பார்க்கறான் இல்லையே. அவதான் வைக்கும் அப்ப சனம் இல்லை அங்க பார்வையாளர் செம்பம் கொண்டு வாங்க. அந்த பாட்டை போடு. கரகாட்டக்காரன் படத்துல இருந்து ஆடி வந்து சத்தமே இல்லாத இல்ல அப்புறம் நான் சத்தமா கதைங்க சாப்பிடல இது மட்டும் சொல்ற சத்தமா இல்ல இங்க நிக்கிறாரு மாமா வீர பாத்தீங்களா கப்பல் சிவியா அதான் சொன்னாங்க அந்த பாட்டுக்கோ ஹாய் கேக்கு சாப்பிடு கேக்கு சாப்பிடு கேக்கு பயந்து போட்டாங்க இதுக்கு அத்தை அத்தை புயிராட்ட கொடுங்க கொஞ்சம் தீர்த்தடுமா அச்சா புயிரா தீர்த்தல அண்ணாக்கு அண்ணா தீர்த்துங்க அச்சா பிள்ளை சரி அடுத்தது வாங்க கௌரியத்தையாக வாங்க நீங்க வாங்க நிக்கியல கலக்கிறீங்க களைச்சு போட்டேன் நான் இதுல கொஞ்சம் கட்டுப்பட்டு அலுவல் அடிச்சு அனுப்புறீங்க வாங்க எல்லாரும் காட்டுங்க ஓடி அப்புறம் போய்ப்பான் கேட்க தீத்துங்க அவர் உங்களை தான் தீர்த்தோணும் அதே வட்டி கொடுக்குறாரு எல்லாருக்கும் கஷ்டப்பட வேண்டாம் ஐஷா தீர்த்துங்க சரி ஐஷா ஐஷா கொடுங்க தூக்க அச்சா சரி அடுத்து நீங்க கலந்து போயிட்டீங்களா லபி அங்கிரு லபி மாமா ஓடி வந்தாரு அத்தையாக்கள் வந்தோடனே என்ன சொல்ல போறீங்க என்ன சொல்றது மாமாவை காணல மாமா ஏன் பேர் இல்லை அண்ணி உண்மையா சொல்லுங்க உண்மையா மறைக்காம உண்மையா சொல்லுங்க ஏன் சரி வாங்க நீங்க வாங்க இல்லை நில் தம்பி சாப்பிடுங்க வேற தேடு இல்ல எல்லாரும் கூப்பிடுவானுங்க அதான் கேட்டுங்க
எல்லாரும் கூப்பிட்டுட்டாங்க யூடியூப் மெம்பரை கூப்பிடுது பாத்தீங்களா மறந்துட்டீங்களா எல்லாரும் கூப்பிட்டாங்க யூடியூப் மெம்பரை கூப்பிடுது சந்தோஷம் அங்க நீங்க சந்தோஷ் வாங்க வாங்க வைக்கப்படா வாங்க 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 சரிங்க ஓ வாங்க இங்க சாக்லேட் எல்லாம் விழுகுது சந்தோஷ் இதுங்க சந்தோஷ் என்ன கொஞ்சம் வீடியோல காணல என்ன பிரச்சனை சரி வாங்க நீங்க அடுத்தது அடுத்த இவே லாஸ்ட் ஆகலாம் கொஞ்சம் கண்ணு கூட எனக்கு தெரியாது அதனைக்கு கொஞ்சம் யோசினேன் வாங்க வாங்க தான் நிக்கிறேன் நாங்க சுந்தரன் வெள்ள போக்கேட்டா கொஞ்சம் பேரமா கிடக்கு போல இருக்கு அவனை சரிஞ்சு விழுந்து அதுதான் அப்படியே நீங்க வந்து அப்படியே பாக்கெட்டோட போயிட்டோம் எல்லாரும் லைட்டோட கொஞ்சம் இப்ப கலர் கலரா கொஞ்சம் இனிப்பு காணாதா சரியா சுகர் ப்ளீஸ் பேப்பேன் அது யார் வச்சினா புரவல்யா அந்த ஊரே லோரா காணே நீங்க பிறந்தால் வாழ்த்துக்கள் குஞ்சாங்க என்ன சொல்லலையோ இது வேண்டாம் நான் வருவாங்க நல்லா மற்றது வந்து நான் மெயினா ஒரு விஷயம் இப்பதான் அறிஞ்சேன் பிள்ளை அதை பற்றி கதைக்கல இந்த கேக்கு வந்து என்னென்று வந்தேன் அந்த விளக்கம் எனக்கு கொண்டு சொல்ல ஒரு இல்லை நாங்களும் சொல்லல நானும் சொல்ல மறந்துட்டீங்களா கீத்தி போட்டு சாப்பிட்டு போறேன் இதுக்குள்ளேயே கொஞ்சம் நேரம் மிச்சம் கொஞ்சம் பண்ணாலும் சாப்பிட்டு பிள்ளைங்க சாப்பிடுங்க தொண்டை கரைக்கு போடும் சரிங்க கரண்டெல்லாம் அடிக்குது என்ன சொல்றீங்க எனக்கு கேட்க போடுவோம் பார்த்தீங்கன்னா சரிங்க நாங்கள் போட்டு உங்களை திருத்தி போட்டு இந்த கண்டோஸ் எடுத்து தந்தீங்கன்னா கடிப்போம் லைட்டாக இல்லை லைட்டாக ஏன் உங்கள் அம்மாக்கெல்லாம் கடிச்சு கொஞ்சம் கடிக்கலையா தம்பி உங்களை போட்டான் படிச்சோட சரி அப்ப சொல்லல இந்த கேக் என்ன மாதிரி வந்த அப்படின்னு சொல்லி அதாவது அம்மா கூட பிறந்த அழகு நீங்க எடுத்துருக்கீங்க அதாவது எங்க அம்மா தான் கேக் வாங்கினவா அப்படி வடிவா இருக்கு என்ன ஆனா நிறைய சாக்லேட் எல்லாம் ஒட்டிக்கிறாங்க இங்க லவ் கேக்கோ நல்லா இருக்கு சரி சரி அப்ப நான் கொண்டு வரணுமா அவனுக்கு தான் கொடுக்க வேண்டியது நீ வாண்டிட்டியே காட்டாது சரியோ சரி சந்தோஷம் வேறாக்கள் பரிணம் தானே போயிட்டு வரமா நாங்கள் எல்லாத்துக்கும் அம்மா கலையத்தான் இதெல்லாம் சொல்றேன் கருப்பண்ண கலையா இருக்கிறாங்க கருப்பு கலர்ல அம்மம்மா வந்துருக்கு இதெல்லாம் வேற இல்லை கையை தாவண்டா மஞ்சள போட்டா கொண்டு எனக்கு மச்ச மர கறியோ மச்ச மச்ச அது எந்த சாப்பிடுவோம் போட் போடுங்க போட்டாங்க போட் பேசாது போட்டானா போடணும் 21 இதோட அப்படி பாருங்க பாருங்க அம்மா நம்ம
நம்ம உங்களை மிளக்கத்தை வெள்ளிக்கிழமை சந்தோஷமா அம்மா கழிச்சு கொண்டு காதல விழுத்து என்னண்டு அம்மா வாங்கி வாங்கி கவனம் அழைச்சு வச்சிரு கவனம் அழைச்சு எடுத்து நான் இப்ப வைக்கிறேன் சரி குடும்பம் போனதுக்கு தனியா வர்றீங்க சாப்பாடு இந்த லைட்டு எடுக்க குடியலே இல்லை புலம்புறாள் கொஞ்சம் போட்டோ எடுக்க நீங்க போட்டோ போஸ்ட் கொடுக்க வீடியோ எடுக்கிறது ராவன் தீத்துறாங்க இந்தியாவில் எடுக்கும் தனி செஞ்ச கொஞ்சம் கொண்டு கொள்ளு தூக்கி வழியில ரெடி இந்த லைட் திடீர்னு அண்ணன் அவருக்கு பிறந்த ஆலயம் சொல்லக்கூடிய ஆனா இருந்தாலும் சொல்றேன் மகன் முறை அது ஒரு பக்கம் இருக்கு. உயிர் சின்னமா பழகினியல் வந்த நேரத்தை வந்து பாத்தீங்கன்னா 9:30 ஆகுது போல. இப்ப காலம் 9:30 வந்தா 9:30 வரலாம். காலம் 9:30 ஓகே. என்ன முன்பள்ளிக்கு அப்ப இருந்தா நீங்க நோட் பண்ணி வைக்கணும் எல்லாத்தையும். இவற்ற பிறந்த நாளுக்கு அந்த வயலுக்கு படி எல்லாம் போட்டி என்று கேட்க ஞாபகம் அர்த்தம் இல்ல கொண்டிருக்க ஒரு லைட்டை எடுத்துதான் தடையை கொண்டு மடியா வாரியா அதையே கொடுத்துட்டாம அடிக்கிறாங்க. இல்லை எல்லாரும் போன ஓகே. அப்ப வந்த வித ஆனா நீங்க நோட் பண்ணி வைக்கணும் செஞ்சுறேன். நான் எப்படி வந்தனோ அது மாதிரி குடும்பமா வாங்குவோம். நான் எப்படி வந்தனோ அதே மாதிரி இனி போயிட்டு வாங்குவோம். 9 மணிக்கு பிறகு சாப்பாடு அப்படிதான் போடுறேன். சரிங்க. அப்ப 3 பேர் அனுப்பி வச்சுக்க 4 பேரா பேருந்து 4 பேர் இல்லாம அனுப்பிவிட்டோம். 6 பேர் அனுப்புவேன் உண்டை விட்டு 5 ஆளா வந்தாள் ஒன்றை காணல. வெட்டி கொடுங்க சைட்டா வச்சிருக்கிறேன் அவன்
ஒரு காத்தான் ஒரு சொட்டான் ரைட் லட்டுண்டாங்க. ஓகே ஐயோ, நான் கொஞ்சமா திருப்பி கிட்ட போறீங்களா? ஏன் நீங்க வந்தீங்க என்ன மூடு வருண். வரலாறுல கொஞ்சம் ரவி. இல்லதான் ரவி அந்த நேரங்கள் என்ன விளங்கிகளே தான் கேட்கிறோம் பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருக்கும் நான் சொல்றேன் நீ அவசரப்படுறீங்க பணம் இருக்காக குணம் இல்லை அங்க அங்க இடங்களுக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு இருக்கிறாங்க முடிஞ்சா சாப்பிட்டுதான் போவேன் சரி gift அப்படின்னா அப்படின்னா கிஃப்ட் நான் கொண்டு வரல கொண்டு வரலையே அது வாங்கினது அப்படியே வந்து சரி டீசல் ஒரு வெப்சி டீசல் ஆகும் சரி இப்போ கிஃப்ட் இல்லையா 1 லிட்டர் பெட்ரோல் அடிச்சு கொடுப்போம் போட்டு அக்கா பேசுறதுக்கு ஆனும் மாவும் கூட அஞ்சாது சரி வா என்ன கலைக்கின்ற மாமா? சரி அக்கா பப்ளிக் ஆட்டக்கூடாது கிஃப்ட் இல்லை நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் தான் எஸ்பியா நீங்களே இல்லையோ சரி ரைட் ரைட் முடியும் முடிஞ்சா நீங்க வந்தா தான் மீடியா முடியும் அதான் நான் என்ன முடியுங்க நீங்க பெரிய விஐபி மாதிரி வந்து ஒன்று முடிக்க சொல்றீங்க போங்க நினைக்கிறீங்க முடியும் பாட்டு எல்லாம் வரும் எது வேண்டாம் சத்தமா கயங்க இந்த கண்டோ சொல்லதானே இந்த பிள்ளைக்கு இல்லையா? கொடுத்து விடுவோம். வேற ஏதாவது இல்ல அந்த நம்பர் அந்த பேர்ல எங்க ஹாப்பி பர்த்டே எந்த ஒரு பிறந்த நாளுக்கு வந்தாங்க அவர் கண்டோ கொண்டு போறோம் அது இருக்கத்தான் நம்ம வந்து 2 மிஸ் ஆயிட்டு அப்ப நம்மளே கொஞ்சம் கலந்து கொள்ளட்டுமே நிச்சாக்கள் இல்ல நிற்கிறோம் ஸ்டாப் பண்ணிட்டு எடு உதாரணம் பாத்தீங்கன்னா யார் பேசுறீங்க மச்சான், அதாவது விமல்னா தெரியுமா? எல்லாருமா விமல்னா என்ன தனியா வந்துருக்கீங்க கூட வாங்க. எல்லாம் சாப்பிட்டு கோவிக்காங்க போட்டோ இல்லை வீடியோ எந்திரானுக்காண்டியா நான் அவன் இப்பயே உடச்சு பார்த்து போடுவோம். சரியா சந்தோஷம் வந்தேன். சரி நாங்கள் நம்ம வீடியோ ஒரே உண்மைக்குமே இதோட நாங்களும் வீடியோ முடிக்க போகிறோம். ஏனெண்டா என்ன நிறைய பேர் வந்து கொண்டு இருக்குன்னா என்னால் சமாளிக்கலாம். சும்மா சந்திரம் போஸ்ட் கொடுக்குறான்னு வேலை நாங்களும் அப்போ வசந்த் மாமா வரேன் திருப்பி என்ன கதை என்னத்துக்கு இல்லை நீங்களும் வர்றீங்க போறணும் இல்லை வாங்க வேற இது வந்து என்னத்துக்கு கொஞ்சம் கிட்ட வந்துடுவா கேட்காது கதைக்கிறது இல்லை அப்படியா இல்ல நீங்களாம் வந்த நீங்களாம் தான் ஓட போறான் நிக்கிறா ஐயோ என்ன விடுமுடா எல்லாரையும் கேட்டீங்க. நான் எடுத்து வச்ச கிஃப்ட் கேட்டீங்களோ? நீ சொல்ல வாயிருக்காரு பட்ஜெட்டுக்கு கொடுக்க கேட்டீங்களோ? நீ கொடுக்கல கொண்டு வா போ அதுக்கு தான் ஆசைப்படுற போ சும்மா கொடுக்க மாட்டேன் வீடியோலாம் கொடுக்கணும்னு நிற்கிறேன் சேர்ந்துடுறேன் அப்போ உங்களுக்கு யார் முதல் லிஸ்ட் பண்ண அம்மோ எத்தனை மணி கேக் வெட்டினீங்களா வெட்டினீங்களா நாளைக்கு தான் வருமா அதாச்சு அதுவும் நான் நம்புறேன் அதே நாளைக்கு இதுவும் நாளைக்கு தான் அப்போ புரியுது வச்சிருப்போம்மா ஏன்னா நாளைக்கு கொஞ்சம் வேணுமே இல்லை. சரி நாளைக்கு வேணுந்தானா இப்போ சந்தோஷமே நல்லபடியாக போயிட்டேண்ணே. ஆனால் ஒரு கோட்டு ஒன்று இருந்தால் இன்னும் கோட்டு பார்த்தேன் பெருசாக கோட்டும் பார்த்தேன் அதுக்கு என்ன வழியாக இருந்திருக்கு போட்டிருக்கலாம். சரியா அப்போ நாங்கள் வீடியோ முடிப்போம். சரி அப்போ இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிஞ்சு கொள்ள போகிறோம். இந்த கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மாமா மீது சொல்கிறேன்டாலும் சொல்லுங்க. ட்ரை பண்ணுறீங்க. அதாவது வந்து இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் நீங்களும் வந்து
எங்களோட தம்பிக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளுவோம். அதே மாதிரிக்கு 2-3 நாளைக்கு முதல்ல வீடியோவில் இதே ப்ரொமோட் பண்ணிட்டு நம்மளுக்கு வேணுமாம்மா திருப்பி இது என்ன பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்ற ஒரு விஷயம். என்ன மாதிரி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சும்மா இல்லை யூடியூப் இல்லை இது இதுல வரும். நாங்கள் வந்தது எங்களோட சிசுவெல்லாம் போட்டு வரோம். சரி, அப்ப நாங்க இதோட வீடியோ முடிச்சுக்கொள்ள போறோம். இந்த கருத்துக்கள் எப்படி இருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ பெரிய அளவான செலிப்ரேஷன் இல்லை, நார்மலான செலிப்ரேஷன் தான். அப்போ இந்த டெக்கரேஷன் யார் முடிச்சது? உறுப்பு செலக்ட் தான் நல்லா இருக்கலாம். ஓகே, மறுபடியும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நாங்கள் முடித்துக்கொள்கிறோம். இந்த வீடியோ சொல்லுங்கள், சொல்லுங்கள். இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பாய்.